கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை 1 கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டு நாம் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் ஒரு பிரதானமான காரியத்தை தேவபிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார். தேவபிள்ளைகளாகி நாம் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நாம் செய்கிற அந்த கிரியைகள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் நாம மகிமைக்கென்றே நாம் செய்ய வேண்டும். இதுதான் தேவபிள்ளைகளாகிய நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, மீண்டும் ஒரு விஷயம் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட அவர் பேசி உணர்த்துகிறார். இந்த கடைசி காலத்துல அநேகர் என்ன பண்றாங்க, தங்களுடைய சுய மகிமைக்கென்று அநேக காரியங்களை செய்யறாங்க. வேதம் தெளிவாய் சொல்கிறது, மகிமை என்பது கர்த்தருக்குரியது. கர்த்தர் ஒருவரை மகிமைப்பட வேண்டும். எந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்படுகிறாரோ அந்த இடத்துல தேவ பிள்ளைகளை அவர் வந்து ஆசீர்வதிப்பார். என் நாமத்திற்குரிய மகிமையை வேற எந்த ஒரு காரியத்துக்கும் நான் கொடுக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றாங்க. கர்த்தருடைய மகிமை எப்பொழுது கர்த்தருக்கு செலுத்தப்படாமல் அதை மற்றொரு காரியத்திற்கு மனுஷன் செலுத்துகிறானோ அப்பொழுது தேவ கோபம் அந்த மனுஷன் மேல் எழும்பும். மகிமைக்குரியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மகிமையை செலுத்தும் பொழுது அந்த மகிமை முழுமையாய் பிதாவாகிய தேவனுக்கு அது போய் சேரும். எந்த காரியத்திற்கு மகிமை கொடுத்தாலும் அது பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தாது. ஆனா எப்பொழுது ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கான மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் செலுத்துறானோ, தன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துறானோ, அப்பொழுது அந்த மகிமை முழுவதும் பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து வழியாய் அது செல்லுகிறது, முழுமையாய் செல்லுகிறது. இதுதான் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் நாம் எதை செய்தாலும் கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாய் செய்யணும். அப்ப தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும்னா நம்முடைய கிரியைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இந்த கடைசி காலத்துல தேவ ஜனங்கள் என்று தங்களை சொல்லியும் அநேகருடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மாதிரி இல்லை, கர்த்தருடைய நாமத்தை வீதியிலே வழங்குகிறது போல இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான கிரியைகளை நடப்பித்து கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. கர்த்தருடைய நாமம் யார் நிமித்தம் மகிமைப்படாமல் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறதோ அவங்க மேல கர்த்தருடைய கோபம் எழுக்கும். தேவபிள்ளைகளாக நாம் இதை உணர்ந்தவர்களா, நாம் எதை செய்தாலும் நம்முடைய பேச்சு, நம்முடைய போக்குவரத்து காரியம், கையிட்டு செய்கிற காரியம், நாம் கேட்கிற காரியம், நினைக்கிற காரியம், நம்முடைய செயல்பாடுகள் சகலமும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். கர்த்தர் நாம் மட்டுமே மகிமைப்படணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை வெளிப்படும் பொழுது தேவபிள்ளைகளாகி நாம் என்னால தான், என்னுடைய பலத்தால் தான், என்னுடைய ஞானத்தால் தான், நான் இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி மகிமையை திருடுகிறவர்களா அல்ல, கர்த்தருக்கே அந்த முழு மகிமையை செலுத்துகிறவர்களா இருக்கும். அற்பமும் குப்பையுமாய் பைத்தியமாய் இருந்த என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தரை இதை செயல்படுத்த வைத்தார். கர்த்தரை இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை என்னை கொண்டு செய்தார் என்று எந்த ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்ற வார்த்தையின்படியே தன்னை தாழ்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவார். எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அப்ப எந்த ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்துவார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆனா எந்த ஒரு மனுஷன் தன்னைத்தான் தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துகிறானோ, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறானோ அவன் தேவனால் உயர்த்தப்படுவான். அவனிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவான். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணினாங்க, தங்களை தேவன் ஆசீர்வதித்து தங்களை கொண்டு ஒரு நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது அதற்குரிய முழு மகிமையும் அவர்கள் கர்த்தருக்கே செலுத்தினார்கள். அது நிமித்தம் தேவன் தம்முடையவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களிலே மகிமைப்பட்டார். இதே போல நமக்கும் செய்ய தேவன் வாஞ்சியா இருக்கிறான். தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறான். அதனால்தான் மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசி உணர்த்துகிறான். தேவபிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும் தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன கிரியை நடப்பித்தாலும், யாரோடு பேசினாலும், நம்முடைய வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில நாம் என்ன செய்தாலும் அதன் மகிமை கர்த்தரை போய் சேரணும்னா நாம் செய்கிற கிரியைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துற மாதிரி இருக்கணும்.
சிம்பிளா சொல்லணும், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான, கர்த்தருக்கு பிரியமான, வேதத்தில் சொல்லப்பட்ட நன்மையான கிரியைகளை நாம் வெளிப்படுத்தினோமே ஆனால், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற கிரியைகளை நாம் வெளிப்படுத்தினோமே ஆனால் கர்த்தர் மகிமைப்படுவார். அப்படி தம்மை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளையை கர்த்தர் நிச்சயமாய் தாம் சொன்னபடியே தேவ பிள்ளைகளாகி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ, எல்லாவற்றையும் கர்த்தரை மகிமைக்கென்றே செய்ய நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் பிரயாசப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.